காய்ஸ், இப்போ சமீப காலமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துட்டுருக்கு. இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணியாச்சு. நானும் ஒவ்வொருத்தன் காலையாக விழுந்து ஐயா 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 எப்பு எப்பு எப்புண்டாச்சு. நம்மளை யாருமே கண்டுக்கிற மாதிரி மைக்கிலையும் சொல்லி பார்த்தாச்சு, செஞ்சாச்சு. என் நண்பர் கலியில் தான் 2 பேரும் கடுமையான போராட்டம் பண்ணியாச்சு. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் 2 பேருமே சிவப்பு கலர் சட்டையை போட்டுட்டு போராட்டத்தில் இறங்கியாச்சு. ஒன்றும் இல்லைங்க, இதோ இந்த திண்ணையில் நாங்கள் உட்காந்துருக்கோம். எந்த ஒரு வரமுறையும் இல்லாமல் இந்த திண்ணையில் நாங்கள் படுத்து தூங்க போகிறோம். இந்த திண்ணையிலே தான் நாங்கள், எங்கள் கால் கூட தரையில் படாது. இந்த மாதிரி நாங்கள் ஒரு நூதனமான ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இதை அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். இப்படி திண்ணை போராட்டம் நடத்துகிறாங்க, ஏதாச்சும் செய்யுங்க. இந்த போரை நிறுத்துங்க. இப்படி அப்பாவி மக்கள் நிறைய கொல்லப்படுறாங்க, கிடக்குறாங்க. போர் நடந்தால் எதிர்நாட்டில் உள்ள மக்களுக்கும் கஷ்டம், உங்களோட நாட்டு மக்களுக்கும் கஷ்டம். அப்படிங்கும்போது கொஞ்சம் போரை நிறுத்தி நல்லதுபடியாக வாழ விடுங்கள். ஆமாம், அப்படி விடணும். இப்போ என்னுடைய மாமி, நீ போன வாரம் ட்ரம்புக்கிட்ட பேசினேன்னு சொன்னார்ல, என்ன சொன்னார்? அவர் கொஞ்சம் பார்ப்போம், செய்வோம், அப்படி நல்லது பார்ப்போம். அவர் நல்லா பார்ப்பார், நல்லா செய்வார். உனக்கு என்ன செஞ்சார் அதை சொல்லு. எனக்கு ஒன்றும் செய்யலையே. நீ சொன்னது எதுவும் சொல்லலையா? ஒன்றும் சொல்லலை. அவர் சொன்னது நிப்பாட்ட முடிஞ்சால் நிப்பாட்டுவோம், நல்லது செய்யணும் தான் செய்வோம், அப்படி சொன்னாரா? இப்படி தான் சொல்லியிருக்காரு போல தெரியுது. என்ன செய்ய எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க. எங்களுக்கு ஒரே இதே சிந்தனையாக இருக்குது. வேலை பார்த்தா வேலை பார்த்துக்கு காசு வர மாட்டேங்குது. ஆமாம், குழம்பு போச்சுறாங்க. ஆமாம் 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 ஆமாம், நீங்கள் தான் பார்க்கணும். ஆமாம், இப்போ நம்ம குடசை கடல் மார்க்கமாக போனாலும் போய் சேர்ந்துடலாம், போய் பார்த்துக்கிட்டு பேசி முடிவு பண்ணிடலாம். அதான் இப்போ என்ன சொல்லியிருக்காப்புல கலீல் பாய், இதை பாருங்கள், இந்த பலகை தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், இந்த பலகையில் முன்னும் பின்னும் ஒரு பெல்ட்டை கட்டி நாங்கள் 2 பேரும் குடசை கடல் மார்க்கமாக அப்படியே போய் அப்படி நீந்த அடிச்சுட்டு போயிட்டு ரொம்ப போய் சந்திச்சுக்கி பேசிட்டு. ஆமாம் ஆமாம், சந்திச்சு குளிக்கணுமா? ஐயோ, நாங்கள் போர் நடந்துட்டு இருக்கு, குளிக்க போறியா? போகிற வழியே குளிப்போம். ஆமாம், போய் பேசி சண்டையை நிறுத்திட்டு வரணும். அது வரைக்கும் நாங்கள் இந்த திண்ணையில் இருக்கக்கூடிய இந்த நூதனமான ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். விடவே விடாது. வெற்றி நம்மதே.